இந்த வைரவரை கும்பிட்டப்ப ஒரு தரம் ஒரு வேலை எல்லாத்தையும் இருக்கு. மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்வு. ஈச்சமோட்டை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள். நாங்கள் கேட்காமல் அவரிடம் எங்களுக்கு குறைவிடாமல் தந்திருக்கிறேன். வைரவர் வெறும் விசேஷமானவர். இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் நல்லா தான் இருக்கிறார். சக்தி வாய்ந்த ஒரு கோயில் எங்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்சது வைரவ பெருமான். நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலே பெரிய கோயில்கள் ஒன்றுன்னு சொல்லி அந்த காலத்தில் கும்பாபிஷேகம் முடிந்து மண்டலாபிஷேகம் இந்த இறுதி நாள் சுவாமி வழிவி நிறுத்தி வருவார். இது ஒரு 100 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில். எங்களுடைய பார்க்க போனால் எங்களுடைய 5 தலைமுறைகள் தாங்கள் இங்கே வழிபட்டதாக வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நிக்கமாண்டா யாழ்ப்பாணத்துல ஈச்சமோட்டை கேரட்டிப்புலம் ஸ்ரீ ஞான வைரவர் தேவஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இங்க வந்து மண்டலாபிஷேக பூர்த்தி விழா, அதாவது கடந்த 4ஆம் மாதம் 4ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான முறையிலே மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. அதையொட்டி 24ஆம் நாள் இன்றைக்கு மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடக்கிறதுக்கு அதுக்காக பாத்தீங்கன்னா ஞான வைரவ பெருமான் வீதி விழா வழியாக போறார். இது சம்பந்தமான காட்சி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்கோ காணொளிக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா வரலாறு கொண்ட புத்தகம் ஆரம்பமாயிது. பாத்தீங்கன்னா வரையறுக்கு திருஊஞ்சல் நடந்துருக்கு. ஊஞ்சல் பாடு படிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து உள்வீதி விளம் வந்து வெளிவீதி விளம்பர தயாராகி கொண்டிருக்கார்.
வைரவ பெருமான் தன்னுடைய பரிவார தேவங்களுடன், அதாவது விநாயகர், முருகன், சந்தனகோபாலர் சகிதம் வந்து வெளி வீதியில் வாரத்துக்கு தயாராகி கொண்டு வருவாங்க. வெளி வீதியில் ஆரம்பமாயிட்டு பாருங்க. ஒரு ஆலயத்திலே சுவாமி வீதி உலா வருவதன் நோக்கம் வந்து ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள், அதாவது நோயிட்டோர், வயது முதிர்ந்தோர் வந்து இறைவனை தரிசிக்கணுங்கிறதுக்காண்டி தான். இப்படி வெளி வீதி வரும்போது வந்து அவரவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபப்படி வைப்பினம், மண்டபப்படி வச்சு பிரசாதங்கள்லாம் வச்சு வரவருக்கு பரிமாறிக்கணும்.
பாருங்க இன்னைக்கு எவ்வளவு மக்கள் வருதுன்னு சொல்லி இதை பாருங்க மண்டபப்படி வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து வீதி உலா வரும்போது வந்து இப்படி ஒவ்வொரு வீட்லையும் வந்து மண்டபப்படி வச்சு பிரசாதங்கள் படைப்பினோம். அதை வந்து வார மக்களுக்கு பயந்து கொடுப்பினோம். ஈச்சமோட்டை கலைப்புற ஞான வைரவர் ஆலய கும்பாபிஷேகம் முடிவடைந்து 24 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற்று இன்று மண்டலாபிஷேக பூர்த்தி நாள் எம்பெருமான் சக பரிவார மூர்த்திகளுடன் முருகன் விநாயகர் சந்தான கோபால சகிதமாக இன்று வெளிவீதி வலம் வருகின்றார். உண்மையில் இது ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்வு. ஈச்சமோட்டை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள் இறுதியாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாக நடைபெற்ற திருவம்பாவை உற்சவத்தின் மழை பெய்த காரணத்தினால் எம்பெருமான் வீதிவலம் வரவில்லை. எனவே எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்த இந்த இடத்தில் மிகவும் குளிர்மையாக எம்பெருமான் செல்கின்ற இந்த வீதி முழுவதையும் அழகுபடுத்தி மழை பெய்து இன்று செல்லு கொண்டிருக்கிற இந்த அருமையான இந்த அற்புத காட்சியிலே இந்த மண்டபப்படி நாங்கள் இதில் வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த யூடியூப் வாயிலாக நீங்கள் உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற எங்களுடைய ஈச்சமோட்டை வாழ் மக்கள் இன்று இந்த ஞானபைரவ பெருமானுக்கு இவ்வளவு பெரிய ஆலயம் அமைந்திருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்றால் இதுக்கு எல்லாம் காரணம் எங்களுடைய வெளிநாட்டில் வாழுகின்ற மக்கள். இங்குள்ள மக்கள் வாழுகிறார்கள். எனவே அவருடைய அருளால் நம்முடைய இறைவன் புகழ் பெருக வேண்டும். மீண்டும் அல்ல இன்னும் 12 வருடங்கள் பின் ஒரு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதற்கிடையில் ராஜகோபுரம் இந்த இறைவனுக்கு வர வேண்டும். அதற்குரிய திருப்பணிக்கு நீங்கள் எல்லோரும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருந்து உதவிகள் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஞான பைரவனை வேண்டி யாவரும் இன்பமாக வாழ்க, எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க என்று வாழ்த்தி அமர்கின்றேன். நன்றி. வணக்கம். கும்பாபிஷேகம் முடிந்து மண்டலாபிஷேகம் இந்த இறுதி நாள் சுவாமி வெளிவீதி ஊற்றி வருவார். மக்கள் எல்லாரும் வந்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக வருவார். எல்லா மக்களும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்வோம். கோயில் நடந்திருக்குது, அற்புதங்கள் நிறைய நடந்திருக்காது. ஒவ்வொரு சொல்வதற்கு இப்ப நேரம் காணாது. நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. வெள்ளத்தால் மனமான வெள்ள முடியாத மேலே சரி. அப்ப நாங்க லேட்டா வந்து வீடியோ எடுக்கணும். எங்க வந்திருக்கீங்க? நாங்க என்னோட பிறப்பு சொந்த இடம் குண்டுக்குழிதான். இதுதான் இடம். ஓகே ஓகே. என்ன மாதிரியான சிறப்பு இந்த கோயில நடந்திருக்குது? இது 5வது கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. சிறப்பான கோயில் ஞான வைரவர் வெறும் விசேஷமானவர். இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் நல்லா தான் இருக்கிறார். காரணம் அவரை பக்திபரமாக வணங்கி வந்தபடினாலே எல்லாரும் நல்லா இருக்கிறார். இந்த ஊர்ல நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அது உண்மையா? நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அவருடைய பண உதவியாளர் இந்த ஆலய வளர்ச்சி வளர்ச்சி இந்த ஆலயத்தில் வரலாறு பிடிச்சிருக்கோமா? வரலாறு என்று சொல்லிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த சிறிய கோயிலே இருந்தது. இப்ப 5 கும்பாபிஷேகம் நடந்திருந்த கோயில் ஆனபடினால மிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப சின்ன வளமா இருந்தது, பெரிய வளவளா வந்தது, இருந்தது, பெரிய கட்டிடமா வந்திருக்கு. அப்படி கட்டமாக மாற்றங்கள் ஏற்பட்டு கட்டமாக சரி. பழைய
இருந்தவர்கள் பழையாக்கள் எல்லாமே அநேகமாக வெளிநாடு போனபடினால இப்பொழுது புது புது அகல் படத்திலிருந்து குடியேறி இப்ப முன்னேற்றமா இருக்குது. நல்ல நல்ல முன்னேற்றம். குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. காரணம் ஞானவரவருடைய ஆதிக்கம் தான் இந்த கூட நல்லா நிலை கொண்டிருக்கு அப்படின்னால. எத்தனை வயசு? எனக்கு 76 வயசு. ஐயா என்ன செய்றீங்க? நான் பிஹெச்டியா இருந்தேன். இப்போ ரிட்டையர் பண்ணிட்டேன். அப்ப கோயிலுக்கு வர்றது சந்தோஷம் தானே? நல்ல சந்தோஷம். இந்த வைரவரை கும்பிட்டப்ப ஒரு வேலை நல்லா தான் இருக்கேன். ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே அடி அடி மலைக்கு மாட பாபு சரி பண்ணி குடி சொல்ல மாதிரி எவ்வளவு காலமா இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி அற்புதங்கள் நடந்திருக்குது? உங்களுக்கு என்ன மாதிரி அற்புதங்கள் நடந்திருக்குது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இது இப்படியா சந்தர்ப்பங்களை நீங்க கொடுத்து வச்சுக்கோங்க. சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நட்பு நடந்தது? உங்களுக்கு பர்சனலா? நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதியான வாழ்க்கை. ஓகேம்மா நன்றி நன்றியா. ஆரோட வந்து நீங்க இன்றைக்கு இவன் பேர பிள்ளைகளா? ஓ ஓகே ஓகே சரியம்மா சரி. பார்த்தீங்கன்னா ஈச்சமோட்டை விதானியார் வீதி வழியோடாக வந்து சுண்டுக்குழி குளமுத்துறை வீதியை வந்து வைரப்பெருமாள் வந்து உள்ளார்.
பாத்தீங்கன்னா சுட சுட டீ கொடுத்து வந்துருக்கேன் பாருங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். எவ்வளோ காலமா இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த கோயில் எனக்கு எனக்கு நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து எங்களுக்கு முன்னோர்கள் சொல்றதுல இருந்து இருக்குது. எனக்கு இப்போ ஒரு 40 தாண்டி வயசு இருக்குண்டா அந்த காலத்துலேருந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துருக்கோம். ஸோ இது ஒரு 100 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில். எங்களுடைய பார்க்க போனால் எங்களுடைய 5 தலைமுறைகள் தாங்கள் இங்கே வழிபட்டதாக கொண்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 4-5 தடவை கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஈச்சமொட்டை கலட்டிக்குளம் ஸ்ரீ ஞான வைரவரன்றது ஒரு பேர். ஸோ இதில் வந்து நாங்கள் இந்த ஏரியாக்களில் ஈச்சமொட்டை மக்களும் கொய்யாத்தோட்ட மக்களும் பாண்டியந்தாள் மக்களும் அந்த காலத்தில் இந்த ஏரியாக்களில் கோயில்கள் இல்லாதாலும் இந்த 3 கிராம மக்களும் ஒன்றிணைந்ததாக அந்த மக்கள் தான் எங்களுடைய பொதுச்சபை உறுப்பினர்களாக அந்த பொதுச்சபை உறுப்பினர்களில் தான் நிர்வாகம் தெரிவு செய்வதாக எங்களுக்கு இருக்குது. இது காலப்போக்கில் அந்தந்த ஏரியாக்களில் கோயில் வந்தாலும் நாங்கள் அதே நடைமுறையை நாங்கள் பின்பற்றோம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில் எங்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்சது வைரவ பெருமான். நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலே பெரிய கோயில்கள் ஒன்றுன்னு சொல்லி அந்த காலத்தில் 3 பெரிய கோயில் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அதிலே இந்த ஒரு கோயில் இருக்குது என்று சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுறோம். வைரவருக்கு மிகப்பெரிய கோயில் இங்கே. இங்கே நான் நினைக்கிறேன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு முன்னாலே ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அரியாலையில் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டேன். இது 3வது கோயில். 3 வைரவருக்கே மிகப்பெரிய கோயிலுங்க தான் இருக்குது. நிறைய வாகனங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ எம்பெருமான் கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேக இறுதி தினத்தன்று எம்பெருமான் சங்காபிஷேகம் என்று மத்தியானம் நடந்து எம்பெருமான் இந்த இடத்துல மட்டும்தான் எல்லா பரிவாரங்களும் வீதி உலா வாரவர். மற்றபடி வைரவர் மட்டும் வைரவரோட அம்மன் இணைந்து தான் பரிவாரங்கள் வாரவர். கதிராம தீர்த்தத்துக்கு வேல் மட்டும் சுற்றி வாரது. ஆனால் இந்த கும்பாபிஷேக தின நிகழ்வில் மட்டும்தான் எல்லா பரிவாரம், அதாவது பிள்ளையார் முருகன் சந்தான கோபாலர் வைரவரோட சாமுண்டா சமேஸ்வரி அம்மனும் சேர்ந்து வார இது ஒரு நிகழ்வு. உங்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் இந்த கோயில் நடந்திருக்கு? நாங்கள் பார்த்துருக்கிறோம். இடையில எங்களோட ஒரு வேப்ப மரத்திலிருந்து நாங்கள் ஒரு பால் வடிகிற ஒரு சம்பவம் நாங்கள் பார்த்துருந்தோம். நாங்கள் எல்லாருமே போய் அதை கண்டு கழிச்சு நாங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஒரு நண்பர் இருந்தவர், ரமணன் சொல்லி எங்களுடைய நண்பர் இருந்தார். அவர் சொல்லுவார், ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதா தனக்கு அது முட்கூட்டியே கனவுல வர்ற மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் பயத்தில் தான் போகிறது உண்மையிலேயே. அப்போ நாங்கள் மேலே ஒரு பயம், அதையும் தாண்டி ஒரு பக்தி இருக்குது. அப்போ அந்த பயத்தில் நாங்கள் இருந்த வைரவ பெருமான் சிவன் ஒரு அவதாரம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் ஏதாவது பிழை விடாமல் ஆசார சீலராக நாங்கள் அமைதியாக ஒரு பக்தியோடு நாங்கள் செய்யணும்ன்றது நாங்கள் மிக முக்கியமாக இருக்கிறோம். ஏன்னா அங்கே ஒரு உக்கிரமான தெய்வம் தானே காத்தல். ஏன்னா சிவருமான ஒரு அவதாரம். அதே மாதிரி வைரவர் நாங்கள் கடைசியாக வைரவரை கும்பிட்டு செய்கிறது. அப்போ நாங்கள் அந்த விதத்தில் நாங்கள் உண்மையிலே இந்த ஊரில் இருக்கிறதுக்கும் பெருமைப்படுறோம். இந்த ஊரில் இருந்து வைரவ பெருமான் கோயிலுக்கு வர கிடைச்சது அவனருளாலே அவன் நாள் வணங்கி அந்த மாதிரி வைரவ பெருமான் அருளாலே இங்கே வந்தது நினைச்சு நாங்கள் சந்தோஷம். உங்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடந்தது? எங்களுக்கு நாங்கள் உண்மையில சொல்ல போனால் எங்களோட உறவினர்கள் கன பேர் இங்கே வந்து கும்பிட்டுருக்கணும். அவை எங்களை கூட்டிக் கொண்டு வந்தவை. இப்போ அவை எல்லாரும் பல பேர் வெளிநாடுகளில் இருந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறதா சொல்லியிருக்கோம். கும்பாபிஷேகத்துக்கு நிறைய நிதி அளிச்சிருக்கணும். அதே நேரம் நாங்கள் பார்க்க போனால் அந்த காலத்தில் எங்களோட வாழ்க்கை முறை மாறி இருக்குது. அது காலோட்டத்தில் மாறினாலும் சரி, ஆனால் வைரவ பெருமாண்ட அருளால் நாங்கள் முன்னேறி இருக்கோம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வைரவ பெருமாண்ட அருளால் எல்லாரும் முன்னுக்கு வந்திருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில் எல்லா சிறப்பு செல்வங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு என்பதை நான் அடித்து சொல்லிக் கொள்ளுவேன்.
வாடா ஜாபாக வணக்கம். வணக்கம். எவ்வளவு காலமா இந்த கோயிலுக்கு வாரீங்க? நாங்க இங்கேயே பிறந்து வளர்ந்து வைரவரையே வணங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த கோயில்ல என்ன மாதிரியான அற்புதங்கள் நடந்தது? நாங்கள் கேட்காம அவரெல்லாம் எங்களுக்கு குறைவிடாம தந்திருக்கிறேன். அப்ப இன்றைக்கு என்ன மாதிரி இன்றைக்கு என்ன வேண்டுதல் வேணுனீங்க? அப்படி எனக்கு வேணும் என்று நான் கேட்டதில்லை. நான் நினைக்கிறதுகள் நிறைவேற்றி வருது. அவன் யார் யார் வந்தது? இந்த மகன் 2 பேரும் வெளிநாட்டில் இருந்தவரும் இங்கே இருக்கிறவரும் 2 மருமக்கள் 2 பேர பிள்ளைகள் என்னுடைய அக்கா. சரியா, ஓகே. பாடமாக்கி வச்ச மாதிரி சொல்றீங்களா? ஓகே, நன்றி. பார்த்தீங்கன்னா சுவாமி வெளி வீதி உலா முடிஞ்சு இப்போ கோயிலுக்கு உள்ள வந்து சேருவாருங்க.